கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஓசியா அதிகாரம் 11:8. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறால் இழுத்து கொள்ளுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, ஓரல் ராபர்ட்ஸ் என்ற தேவ மனிதருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது, வயிற்றில் அவங்க அம்மா கன்சீவா இருக்கும் போதே வயிற்றுல அந்த குழந்தை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குழந்தை. இந்த குழந்தை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் அப்படின்னு அந்த தாய் அர்ப்பணித்து பெறப்பட்ட குழந்தை தான் ஓரல் ராபர்ட்ஸ் என்ற தேவ மனிதர். பிறக்கும் போதே ஒரு திக்குவாயா பிறக்கிறாரு. இந்த இயேசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு வாலிபனான போது பின்மாறி போகிறாரு. ஆனால் அவருக்காக அந்த தாய் கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். எங்க நீ ஓடி போனாலும் ஏசப்பாவுடைய அன்பு உன்னை அப்படியே விட்டுறாது, அன்பின் கயிறினால் அவர் உன்னை இழுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த தாய் கண்ணீரோடு தன்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். பிரியமானவர்களே, இந்த உலகம் எனக்கு போதும், இயேசு எனக்கு வேண்டான்னு ஊரெல்லாம் சுற்றி இருந்த அந்த வாலிபன் நாட்களில் அந்த தேவ மனிதருடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் வந்தது. பலவீனம் வந்த உடனே தன்னுடைய தாயிடம் மறுபடியுமாய் வருகிறாங்க. ஆனாலும் என்னதான் என்னுடைய லைஃப்ல நடந்தாலும் எனக்கு இந்த இயேசு வேண்டாம் என்று இருந்த இந்த ஓரல் ராபர்ட்ஸுக்காக தாயார் ஜெபித்த ஜெபம் வீணாய் போகவில்லை. ஒரு நாள் வந்தது, இந்த அன்பின் கயிறினால் இழுத்து கொண்ட ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸை தொட்டார். தேவ பிரசன்னம் அவரை தொட்ட போது அவருடைய சரீரத்துல இருந்த பலவீனம் மாறியது. இயேசுதான் உண்மையான தெய்வம், இந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி இயேசுவோடு கூட வாழ ஆரம்பித்தார். இயேசுவுக்காக வைராக்கியமாக நிற்க ஆரம்பித்தார் இந்த தேவ மனிதர். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில இயேசுவோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீணாய் போகாது. தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. உங்க ஜெபங்களுக்கு எல்லாம் கர்த்தர் பதிலை தருவார். அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல, விட்டு விலகுகிற தெய்வம் அல்ல, உங்களை நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. எப்படி கைவிடுவேன்னு சொல்லுகிறீரே ஏசப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், வாலிப பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. பின்மாறி போய் குடி பழக்கத்துக்கும் பாவத்துக்கும் போதைக்கும் அடிக்டா இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக அருமையான தாய்மார்கள் அநேகர் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, கர்த்தர் அதிசயத்தை செய்வீராக. வாலிப பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் விடுவிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷித்த ஞானத்தால் கர்த்தர் நிரப்புவீராக. கர்த்தாவே, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்ப்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. நல்ல டெலிவரியை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும். பலவீனத்தோடு இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. கர்த்தாவை உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், சகல வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.